வணக்கம். இனிய நியூஸ் அண்ட் ரீல்ஸ்க்காக உங்களுக்கு கார்த்திக் பேசுறேன். இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கோடைய அப்டேட் தான். லாஸ்ட்டா 18ஆம் தேதி நம்ம அப்டேட் குடுத்துருப்போம். அதுக்கப்புறம் எந்த அப்டேட் நமக்கு குடுக்கல. நெறைய பேர் கேட்குறாங்க என்கிட்ட. வாட்ஸ்அப் மூலியமோ, கால்ஸ் மூலியமா கேட்குறாங்க. என்ன அப்டேட் எதாவது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்காகவும் இந்த விஷயம் நம்ம போடுறேன். மறுபடியும் சொல்றேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். அ இது கம்பல்சரி இதுதான் அப்படின்றது விஷயம் கிடையாது. எனக்கு வந்த தகவல் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதில சார் இதெல்லாம் அப்படியே கரெக்டான நியூஸா சார் அப்படின்னு நீங்க யாரும் கேட்க தேவையில்ல. ஏன்னா அதுக்கான விஷயம் நம்மளுக்கு வர தகவல், நம்மளுக்கு வர விஷயங்கள்லாம் நம்ம சொல்லிட்டு வரோம். நம்ம சொல்ற விஷயத்த கூட சில டைம்ல ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட வரதுக்கு கூட நெறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதனால அத கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. நான் இன்னைக்கு எக்ஸாம்பிளுக்கு ஆன்லைன் சொல்றேன்னு வச்சுக்க, இல்ல நாளைக்கு ஆன்லைன் கிடையாது, ஆஃப்லைன்னு அப்படி கூட வரலாம். ஏன்னா அவங்க நாளைக்கு எப்படி போட போறாங்கன்றது அந்த டைம்ல கடைசி டைம்ல நம்மளுக்கு தெரியும். இப்போதைக்கு வர தகவல் மட்டும் ஷேர் பண்ணிட்டு வரேன். ஆனா இதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நெறைய பேசிட்டு வராங்க இந்த ஆன்லைன்றதும். இருந்தாலும் எனக்கு வர தகவல நம்ம பேசிட்டு வரோம். சரியா 1. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. ஏன்னா நம்ப ஒரு சில கன்டென்ட் ஒரு விஷயத்த மட்டும் கேட்டு ஒரு 3 நிமிஷம், 2 நிமிஷம் மட்டும் கேட்டுட்டு, வெளியில போயிடுறீங்க. நம்ம சொல்ற விஷயத்த என்ன சொல்ல வரோன்றது நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டா தான், நீங்க நீங்க கொஞ்சம் தைரியமா இருக்க முடியும். அ உள்ள போனோனே சில கோட் ஆர்டர் வந்துச்சா, அந்த டேக் பார்க்குறீங்க. டேக் பார்த்துட்டு கோட் ஆர்டர் வந்துருச்சுன்னு போட்டோன்னா, அது கோட் ஆர்டர் வந்துருச்சு குடுத்துட்டாங்கன்னா, அதோட ஸ்டாப் பண்ணிட்டு வெளிய வந்துர்றீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வரேன்றத யாரும் கேட்க மாட்றீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாங்க கேளுன்னு நான் சொல்ல வரல. அது கேட்கணும் கேட்காதது உங்க விருப்பம். கேட்டா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் இன்ஃபர்மேஷன் கிடைக்குன்றதுனால தான் இந்த விஷயத்த சொல்ல வரேன். சரி ரைட் நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். நம்மகிட்ட வந்த தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 6 விஷயமா நம்மகிட்ட வந்திருக்கு. விஷயம் பார்த்தீங்கன்னா, வேலைகள் வேகமாக நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன வேலைகள்லான்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கேட்ட தெரிஞ்ச சில சில ரீடர்கிட்டயோ, சில விஷயத்துக்கிட்டயோ நம்ம கேட்ட தெரிஞ்சது வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில முக்கியமான தெரிஞ்சவங்ககிட்டலாம் நம்மகிட்ட கேட்ட தெரிஞ்ச விஷயம் கேட்டீங்கன்னா, கமிட்டியில குடுத்த ஃபார்ம் என்ன சார் ஆச்சு? அப்படின்னு ஒரு நம்ம கேட்டுருக்கோம். கேட்டோம் நாங்க. அதுக்கு அவங்க சொன்ன வார்த்தை என்னங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர் கஸ்டமருக்கு மேல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஃபார்ம அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதில அமௌண்ட்ட மட்டும் திருத்திக்கலாம். இப்ப அவங்க குடுத்த அமௌண்ட் சில அமௌண்ட் மிஸ்டேக்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த அமௌண்ட்ட திருத்திக்கலாம். திருத்திக்கிட்டு நம்ப கஸ்டமருக்கு பணத்த போடலாம். அ அப்படி சொல்லியிருக்காங்களாம். பட் ஆனா அது டிஸ்கஷன் தான் வச்சிருக்காங்க. ஆலோசனையில தான் வச்சிருக்காங்க. இன்னும் அது முழுசா முடிவு பண்ணல. அ ஆனா அது ஏன்னா திருப்பியும் மறுபடியும் ஒரு ரூ. 100 ரூ. 200 செலவு பண்ணணுமான்ற மாரி நினைக்கிறதா சொல்றாங்களாம். அதனால அது ஒரு டிஸ்கஷன்ல வச்சுட்டுருக்காங்க. அது அது அத எடுத்து வச்சு நம்ப இது மட்டும் அமௌண்ட்ட மட்டும் மாத்தி நம்ப போடலாமான்ற மாரி ஒரு டிஸ்கஷன்ல வச்சிருக்காங்க விஷயம். அது முடிஞ்சு அது கம்ப்ளீட் ஆயிட்டு வெரிஃபை ஆன பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த நீங்க போட்ட பாண்ட மறுபடியும் என்ட்ரி போடுறதா, இல்ல அப்படியே விடுறதான்றத நான் நெக்ஸ்ட் அப்டேட் வரும்போது குடுக்குறேன். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போடுறாங்க. ஆஃபீஸ் மதுரைய சுத்தி பொருளாதார குற்றப்பிரிவுல சுத்தி ஆஃபீஸ் போடுறதா ஒரு ஒரு பேச்சு அடிபடுது. அது எதுக்குன்னு கேட்டேன். அப்படி கேட்கும்போது சொன்னாங்கன்னா இப்ப ஆன்லைன்லேயே எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஆன்லைன்லேயே நீங்க பதிவு பண்ணுறீங்கன்னே வச்சுக்கங்களேன். ஒரு சில விஷயங்கள் நம்மளால ஆஃப்லைன்ல போய் கேட்கலாம். ஆஃப்லைன் கேட்கலாம். நீங்க நேரா போயிட்டு, "சார் எனக்கு இந்த டாக்குமெண்ட் இருக்குது. இல்ல நான் பாண்ட உள்ள குடுத்துட்டேன். இல்ல பாண்டு தொலைஞ்சு போச்சு. இல்ல எனக்கு நம்பரே எனக்கு தெரியாது. நான் என்ன சார் பண்றது?" இந்த மாரி குறைகள்லாம் இருக்குங்க இல்லைங்களா? அதுக்காக அவங்க கிட்ட நம்ம போய் நேரடியா அந்த ஆஃபீஸ்ல சந்திக்கும்பொழுது, அவங்க அதுக்கான உதவிகள் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம நம்ம அவங்க உள்ள ஸ்டாஃப் சில வேலையெல்லாம் பார்ப்பாங்க. உங்களுக்கு ஆஃபீஸ்ல என்னென்ன வேலை பார்த்துருப்பாங்க தெரியும். டெஸ்க் ஆஃபீஸ்ல என்னென்ன வேலை பார்த்தாங்க தெரிஞ்சிருக்கும். பாண்ட் என்ட்ரி போடுறது, ஒரு பக்கம் பில் அடிக்கிறது, ஒரு பக்கம் பணம் டிஸ்போஸ் பண்றது, இந்த மாரி வேலையெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாரி ஒரு 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 விஷயத்துக்காகவும் அவங்க அங்க ஆஃபீஸ் பண்ண போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இது கூடயே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஆன்லைன்ல போடுற மாரி ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ண போறதா ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. ஸோ அந்த வேலை எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னு சரியா தெரியல. ஆனா வேலை நடந்துட்டு இருக்குன்னு மாரி சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் வேலையும் ஆன்லைன்லயும் நீங்க என்ட்ரி போடுற மாரி வரதுக்கும் மறுபடியும் என்ட்ரி போடுற மாரி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதில தான் இந்த கமிட்டி போட்ட அப்ளிகேஷன எடுத்துக்கிறாங்களா? எடுத்துட்டு மீதி மட்டும் அப்டேட் பண்றாங்களான்றது அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். சரிங்களா? அதனால அது ஒரு வேலை நடக்கத்தா ஒரு தகவல் வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்ம என்ட்ரி போடுறோம் இல்லையா? இப்ப என்ட்ரி நீங்க போட்டிருப்பீங்க. டிஸ்க் பாண்ட்ல என்ட்ரி போட்டிருப்பீங்க. அந்த பாண்ட் கம்பெனில குடுத்துருந்தீங்கன்னா ஓகே. பிரச்சனை இல்ல. இப்ப கம்பெனி குடுக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பாண்ட் ஃபுல்லா வசூல் பண்ணி வச்சுக்கங்க. இப்பயேன்றது அவசியம் இல்ல. அவங்க பணம் என்ன பண்ணுவோம்னா, பணம்லாம் அ யாரோ ஒரு 10 பேர், 100 பேருக்கு பணம் போட ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் எனக்கு கிடைக்கும். ஸோ அந்த டைம்ல நான் சொல்றேன். முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய கஸ்டமருடைய பாண்டு
ஆதார் கார்டு ஜெராக்ஸு, அப்புறம் வந்து பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ், முடிஞ்சா 2 ஃபோட்டோஸ் சேர்த்து வாங்கி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு நாள் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி பாண்டோட பின் பண்ணி கையில் வச்சுக்கங்க. அவங்க அந்த டைமில் ஏதாவது ஆஃப்லைனில் கொடுக்குறாங்களா, ஆன்லைனில் கொடுக்குறாங்களா அப்படின்றது பார்க்கலாம். முடிஞ்சு ஆன்லைன்றதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆன்லைனில் வந்தாலும் கூட நீங்கள் அந்த டீம் லீடர் மூலியமாவோ, இல்லை அவங்க ஒரு அட்ரஸ் கொடுப்பாங்க. அந்த அட்ரஸ் மூலியமாவோ அந்த பாண்ட் பேப்பர் ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு அனுப்பணும். அனுப்புன மாரி தான் வரும் தான் பேசப்படுது. ஏன்னா வந்து நான் பணம் வாங்கிட்டேன்னா அந்த பாண்ட் வச்சு எந்த யூஸ் இல்லை இல்லையா? அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் பாண்டையும் சேர்த்து வாங்கி வச்சுக்கங்க. உங்களுக்கு இப்பயே வாங்கினாலும் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை நம்ம பணம் போடணும் நிலையில் வரும்போது கூட வாங்கினாலும் அந்த டைமில் வாங்கி கூட கையில் வச்சுக்கோங்க. அது எப்படி என்ன பண்ண போகிறான்றது நான் பின்னாடி சொல்கிறேன். நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து. ஸோ ஆனால் பாண்டு இல்லை சார், என்கிட்ட பாண்டே இல்லை சார்னா அதுக்கு தனியாக அப்டேட் கொடுப்பாங்க. அது என்ன பண்ணலான்றது. பாண்டே இல்லைன்னா நம்பர் மட்டும் தான் இருக்குது, அந்த பாண்டு இல்லை சார்னா அதுக்கு ஒரு தனியாக அப்டேட் கொடுப்பாங்க. அதுக்கு தான் இந்த ஆஃபீஸ்லாம் போகிறது மெயினாக வந்து. அதுக்கு என்ன பண்ணலான்றது சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஆனால் பாண்டு கம்பல்சரி வாங்குற மாதிரி தான் வரும். ஸோ பாண்டை கொஞ்சம் ரெடியாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்த 2 இயரிங் போச்சு. நீங்கள் 18ஆம் தேதி சொன்னேன் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து 2 இயரிங் போயிருக்கு. அங்கே ஒரு ரூ. 100 ஒரு 4000 5000 வரையும் கட்டியிருப்பாங்க இல்லைங்களா? அவங்களோட டேட்டாஸ்லாம் வந்து கோர்ட்டில் மூலிமா வந்து டிஎஸ்பி கிட்ட கொடுத்த மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அதில் வந்து டிஸ்க், டால், அயன் 3 கம்பெனியுமே சேர்ந்த கஸ்டமருடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து எவ்வளோ பணம் கட்டியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து அதில் கொடுத்த மாதிரி ஒரு டேட்டா ஒரு டீட்டெயில்ஸ் வந்திருக்கு நம்மக்கிட்ட. அது ஒரு அப்டேட் வந்துச்சு நம்மக்கிட்ட. அப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது? வேறு எதுவும் இல்லை. அப்புறம் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து கோரிக்கையெல்லாம் வந்து கேட்குறாங்க போல கம்பெனி சைடில் கேட்குறதா ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அதில் வந்து இந்த பழைய சாஃப்ட்வேர்லாம் சொன்னோம்ல, பழைய சாஃப்ட்வேர் வேணும். அதில் தான் வந்து யார் யார் எவ்வளோ பணம் கட்டியிருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள், இந்த லேண்டு சொத்து சேல்ஸுக்கான விஷயங்கள், அப்போ நிறைய சில அப்டேட்லாம் வந்து அவங்க வந்து ரிக்வெஸ்ட்லாம் கேட்குறாங்க போல இருக்கு நினைக்கிறேன். அதுக்காக வந்து அவங்க கேட்குறாங்கன்னா நேரடியாக போய் கேட்க முடியாது இல்லைங்களா? அங்கே கண்டிப்பாக வந்து ஒரு லாயர் தேவை. அந்த லாயருக்கு வந்து அணுகும்பொழுது பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து இந்த லாயர் பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ஆஃப்லைன் மூலிமா அவங்க வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் வந்து எல்லாமே வந்து கேஸ் எல்லாமே எடுத்திருந்தாங்க. ஆஃப்லைன் மூலிமா அது ரெக்கார்ட் எழுதி கையால் எழுதி கவுண்டர் ஃபைல்லாம் கையால் எழுதி தான் பண்ணியிருந்தாங்க. ஃபைல் பண்ணுறதே வந்து அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்லைன் தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆன்லைன் மூலிமா வந்துருக்கிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து ஆஃப்லைன் மூலிமான்றது வந்து நிறைய சிக்கல் வருன்றதுனால அதுவும் சம்மந்தம் அது ஒரு போராட்டம் நடக்கிறதா நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. அந்த ரிலேட்டட் அந்த விஷயத்துக்காக நிறைய லாயர் வந்து அங்கே போயிட்டாங்க. கொஞ்ச நாளாவே இப்போ 1 வாரமாக நடந்திருக்குற மாதிரி எனக்கு தகவல் இருந்துச்சு. அதனால் நிறைய லாயரை வந்து நம்ம போயிட்டு மீட் பண்ணி அவங்கள அப்பாயின்மெண்ட் எடுத்தாங்க. அவங்கள எடுத்து நம்ம கோர்ட்டில் வந்து கோர்ட் மூலிமா எந்த விஷயத்தையும் நம்மளால் கேட்க முடியல. அதனால் வந்து கொஞ்சம் தள்ளி போகுது. சில விஷயங்கள்லாம் நம்ம கேட்க வேண்டிய விஷயம்லாம் தள்ளி போகுது. அவங்க வந்து 7ஆம் தேதி வரைக்கும் இந்த விஷயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து சில விஷயங்கள்லாம் நேரடியாக நம்ம கேட்க முடியாதனால லாயர் வச்சு கேட்கலான்னு பார்த்தா, லாயர் இந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்க ஆர்ப்பாட்டம் விஷயம் அந்த விஷயம் போனதுனால அங்கே அவங்ககிட்ட நம்மளால் அவங்க மீட் பண்ண முடியல. அவங்க மூலிமா நம்ம பண்ண முடியலன்றதுனால தான் அவங்க சொல்லிட்டு வராங்க. ஸோ அதனால் வந்து அவங்க இல்லாதனால கொஞ்சம் சில விஷயங்கள் நம்மளுக்கு மாறுபட்டு வருது. சரி, தள்ளி வந்துட்டுருக்கு. அதனால் நம்மளுக்கு வந்து விஷயம் தான். இதுக்குள்ளே வந்து மற்ற விஷயங்கள்லாம் பார்க்க சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயம்னா வந்து சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுறது, ஆஃபீஸ் ரெடி பண்ணுறது, அங்கே கமிட்டி ஆஃபீஸில் இருக்கிற சில திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே ரெடி பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து அவங்க பார்த்து ரெடி பண்ணி வைக்க சொல்லியிருக்கிறாங்க போல இருக்கு. ஸோ அதுக்கான வேலைகள்லாம் லாயர் வந்து நம்மக்கிட்ட லாயர் வந்து கோர்ட்டில் வந்து நம்ம வக்கீல் வழக்குகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் மற்ற வேலையெல்லாம் பார்த்து வைங்க. அவங்க எப்போ வராங்களோ அப்போ மற்ற விஷயத்தை பேசி முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வேலைகளை மட்டும் பார்த்து ரெடி பண்ணிட்டு வரதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்த தகவல். மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு தகவல் வந்து நான் சொல்கிறேன். சரி சார், இவ்வளோ சொல்கிறீங்க, பணம் சினிமா வந்துடுமா சார்? பணம் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வேலை வாங்குறது மாதிரியும் சொல்லிட்டு வராங்க. கொஞ்சம் ஆக்டிவேட்டாக தான் கொஞ்சம் வேலை வாங்கிட்டு வர மாதிரி சொல்லிட்டு வராங்க. அதில் கண்டிப்பாக வரும். வேலைகள் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு, விஷயம்லாம் போயிட்டுருக்கு. மற்ற விஷயம்லாம் நான் வந்த பிறகு நான் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். அடுத்தது வீடியோவில் தகவல் கொடுக்குறேன். இப்போ வந்து எனக்கு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். எனக்கு கொஞ்சம் பெருசாக வந்த பிறகு கொடுக்கலான்னு பார்த்தா நீங்கள் நிறைய பேர் கேட்குறதுனால இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு அந்த தகவல் இதுதான். அடுத்த வீடியோவில் நம்ம நல்ல நல்ல தகவலாக பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.